என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். என்றந்த கிராமத்து கரகரத்த பாசமுள்ள குரலுக்கு சொந்தக்காரரான பாரதிராஜா மறைந்துவிட்டார். பிறப்பும் இறப்பும் உயிரியல் இயற்கைதான் என்ற போதிலும் சிலரின் மறைவை மனம் உடனே ஏற்றுக்கொள்வதில்லை. பாரதிராஜா ஒரு இயற்கை போராளி. ஆரம்ப காலங்களில் தோழர்கள் பாவலர் வரதராஜன், பாஸ்கர், இளையராஜா, கங்கை அமரன் ஆகியோருடன் கம்யூனிஸ்ட் மேடைகளிலும் தெருமுனைகளிலும் நாடகங்கள் மூலமாக மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். பின்னர் சினிமா கனவுகளோடு சென்னைக்கு வந்து கிடைத்த வேலைகளை செய்து நண்பர்கள் இளையராஜா மற்றும் கங்கை அமரனுடன் வறுமையையும் உணவையும் பகிர்ந்து சினிமாவில் நுழைய முயன்றார். சினிமாவில் நுழைந்த பிறகு தன்னைப் போல பாக்கியராஜ், மணிவண்ணன், மனோபாலா மற்றும் சீமான் போன்றோரை அறிமுகப்படுத்தினார். இவரின் திரைப்படங்களில் வரும் சம்பவங்கள் போலவே என்னுடைய வாழ்விலும் அதையொத்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஏனென்றால் இவரின் பெரும்பாலான படைப்புகள் யதார்த்த வாழ்வியல் கதாபாத்திரங்கள் என்பதால் அவரின் பல படைப்புகள் சிலரின் வாழ்க்கை பயணத்தின் சிதறல்களே. மக்களுக்கே கலைகள் என்று கலைகளை சாதாரண மனிதனிடம் கொண்டு சென்றவர். இவரின் வெற்றி பல சாதாரண மனிதர்கள் கனவில் கண்ட வெற்றியே. இப்படி இவரைப் போல தமிழ் மண்ணோடும் தமிழ் வாழ்வியலோடும் இணைந்த கலைஞர்கள் மறுபடியும் தமிழ் திரையுலகிற்கு கிடைப்பது அரிதே. வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி தோல்விகளை எதிர்கொண்டு இறுதியில் வெற்றி பெற்ற போராளி கலைஞனுக்கு என் எளிய கண்ணீர் கவிதை அஞ்சலி. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி. புதைந்திடினும் குந்தன் நினைவுகள் புதையவில்லையே. உன்னுடைய மறைவு இனியே தமிழ் மக்களின் இல்லத்தின் நிழவு. 36ஆம் வயதிலே முதல் வெற்றி கண்டாய். கலைகளின் தலைமகனே, கடலோர கவிதைகளின் நாயகனே. காகனர்கள் உன்னை காதலிவித்தனர், காதலிக்கவில்லை. கல்லூரி கனவுகளோடு கிழக்கே போகும் இரயிலிலே நான் பயணித்த போலி என்னுடைய 16ஆம் வயதினிலே சிகப்பு ரோஜாக்களை சுமந்து புதிய மாறாத பூக்களோடு கல்லுக்குள்ளீரம் கண்டவும் அன்பு தோழர்களின் நிழல்களாய் தொடர்ந்தது. நிழல்கள் தோல்வி தொடர்ந்து பாரதி ராஜாவின் கலைகள் ஓய்வதில்லை என்று நிரூபித்தாய். காதல் ஓவியமும் தந்த தோல்வியா தடம் மாறிடி வாலிபமே வாவா என்று திதற்றிவிட்டு திரும்பவும் மண் வாசனையோடு மதுரைக்கே திரும்பிவிட்டாய். தாவணி கனவுகள் புதுமை பெண் ஒரு கைதியின் டைரி. கடலோர கவிதைகள் வேதம் புதிது என்றும் என்னை தோழன். இளையராஜாவின் கொடி பறக்குது என்றார் புது நாட்டு நாடோடி தென்றல் கிழக்கு சீமையிலே. தன் மகள் கருத்தம்மா பசும்பொன் தமிழ்ச்செல் அந்தி மந்தார் தாஜமகால் கடல் பூக்கள் ஈரநிலம். கண்ணகளால் கைது செய் அன்ன கொடி திரையுலகின் வெற்றிகளையும் தோல்விகளையும் இனிய தமிழ் முத்தலக்கே முதல் மரியாதை என்று சமர்ப்பித்தார். தாழங்காட்டு ராஜாவே தமிழ்
எப்ப